வெல்கம் டு புளியமரத்திண்ணை. திண்ணையிலிருந்து உலகை வாசிப்போம், சுவாசிப்போம். இன்னைக்கு சனிக்கிழமை ஏப்ரல் 25, 2026. இன்னைக்கு நாம் நம்மளோட ஸ்ப்ரிங்கில் முதல் ஹைக்கிங்கை தொடங்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற ஹைக்கிங் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நார்த் கரோலினாவில் இருக்கிற ஸ்டோன் மவுண்டைன் ஸ்டேட் பார்க். இந்த ஸ்டோன் மவுண்டைன் ஸ்டேட் பார்க்குக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி சொல்ல போறேன். இது நாங்க இருக்க ஷார்லெட்ல இருந்து 75 மைல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதை ரீச் பண்ண எனக்கு ஏறக்குறைய 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கு. இப்ப காலையில மணி 7:40, ஏறக்குறைய 8:50 அந்த மாதிரி டைமில் நான் அந்த ஸ்டேட் பார்க்கை ரீச் பண்ணிடுவேன். இந்த ஸ்டேட் பார்க்கில் நாம் போகிற இந்த ஹைக்கோட லூப் டிஸ்டன்ஸு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 5 மைல். இதை முடிக்கிறதுக்கு நமக்கு ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆகும். இந்த ஸ்டோன் மவுண்டைனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரே ஒரு ராக்கு பீக்கில் பெருசாக இருக்கும். அந்த ராக் ஜியாலஜிக்கல் ஒண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம அது ஒரு மலையை போல இருக்கும். நம்ம கீழே இருந்து ஏறி அந்த ராக் மேலே போயிட்டு பீக்குக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது அங்கே படிக்கட்டுகள் மரத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது நிறைய படிக்கட்டுகள் இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாக நம்ம இறங்கி கீழே சேரும். இன்னைக்கு டெம்பரேச்சரும் சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்குற வரைக்கும் 68, 70s இருக்குது. நம்ம போய் சேரும்போது ஓரளவுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் டெம்பரேச்சர். இன்றைக்கி இந்த ஹைக்கை நாம் இந்த ஸ்டோன் மவுண்டைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. நம்ம இப்போ இந்த ஸ்டோன் மவுண்டைன் பார்க்குக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த ட்ரெயில் ஹெட்டில் நம்ம போகிறோம். ஸ்டோன் மவுண்டைன் லூப் ட்ரெயிலில் போயிட்டு திரும்பி வர போகிறோம். ஏன்னா இதில் அந்த ஸ்டேர்ஸ் இருக்கிற பாத் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம பாதி தூரம் போயிட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். Hi, good morning. இப்போ நம்ம அந்த பீக்குக்கு போக முடியுமா அப்படின்னு தெரியல. காரணம் என்னென்னா, அந்த இடையில அந்த ஸ்டேர்ஸ் சொன்னேன் இல்லையா, வுடன் ஸ்டேர்ஸ் இருக்கும். அந்த ராக்ல இருந்து கீழே இறங்குறது அது ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பாதி வழி தான் இன்றைக்கி போக முடியும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக ஏற முடியுமா இல்லை பாதியை. டோட்டல் 5 மைல்ஸ் லூப்பு. இப்போ நமக்கு அந்த ஸ்டேர்ஸ் இருக்கிற பகுதி க்ளோஸ் ஆச்சுன்னா 9 மைல்ஸ் நம்மளால் நடக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு 4 மைல்ஸ் போகிற மாதிரி வாக் பண்ணிவிட்டு திரும்பி வர மாதிரி பிளான் பண்ணுவோம். ஓகே, ட்ரெயிலோட பாதைக்காக இங்கே அடையாளத்துக்காக இந்த ப்ளூ கலரில் ஒரு
டேக் மாதிரி பின் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீஸில். நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். இதில் ஒரு இடத்துல வந்து நம்ம ரைட் டர்ன் எடுக்கணும். அது எங்கேன்னு கரெக்டாக பார்த்து போனோன்னா நம்ம இந்த ட்ரெயிலில் கரெக்டாக போக முடியும். இது காலையில் மணி 9:15 ஆச்சு. சூப்பராக இருக்குல்ல காலையில் இந்த ஸ்டோன் மவுண்டனில் ஹைக்கிங் பண்ணுறது. டெம்பரேச்சர், வெதர் எல்லாமே சூப்பராக இருக்குது. மரங்கள் எல்லாம் பூத்திருக்கிறது, மரங்கள் எல்லாம் பூத்திருக்கிறது. வெல்கம் டு புளியமர திண்ணை. திண்ணையிலிருந்து இந்த உலகை வாசிப்போம், சுவாசிப்போம். இன்றைக்கி நாம் இருக்கிறது நார்த் கரோலினாவில் இருக்க ஸ்டோன் மவுண்டைன் ஸ்டேட் பார்க்கு. இங்கே வந்து எல்லாம் ட்ரெயில் போகுது. இந்த பார்க்கில் தான் இன்றைக்கி நம்ம ஹைக்கிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி தேதி April 25, 2026. இதில் தான் நம்ம திரும்பியும் வரணும். கவனமாக பார்த்துக்குவோம். ஏன்னா மறுபடியும் நம்ம திரும்பி வர வேண்டிய பாதையும் இது தான். April 25, 2026 Saturday. சூப்பர். உங்களுக்கு இந்த இயற்கையோட காட்சிகள், இந்த மவுண்டைனில் நாம் நடக்க போகிற பயணம், இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஃபேக்ட் என்னென்னா, நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் இன்றைக்கி. இந்த காடு, இந்த மலை, அந்த ஸ்டோன் மவுண்டைனை அழகாக ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காலையில் நேரத்தில் கிளம்பி இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த ஹைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அமைதியாகவும் இயற்கையோட இந்த பறவைகளின் சத்தம், இந்த பாதை, இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. உங்களுக்கு அந்த பக்கம் காமிக்கிறேன், நம்ம நடக்கும் பாதையை காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த மாதிரி காடு வந்து நம்ம ஊரில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கேரளாவில். நம்ம இந்த மரங்களில் வந்து ப்ளூ கலர் டேக் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி போக போகிறோம். நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸையும் பார்த்துக்குவோம். நம்ம வந்து தவற வந்துட்டோமோ இல்லையே. இங்கே ஒரு சின்ன ஓடை இருக்குது. அந்த ஓடையை கடந்து தான் நம்ம போக போகிறோம். இங்கே ஒரு சின்ன மரப்பாலம் இருக்குது.
இப்போ இதில் போகிறதா, லெஃப்டில் போகிறதா, ரைட்டில் போகிறதான்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு நம்ம எங்கே பார்த்து விட சொல்லுவோன்னா, ஸ்டோன் மவுண்டன் லூப் ட்ரெயில் போகிற வழி எதுன்னு போட்டிருக்காங்க, பிக்னிக் வந்து அங்கேன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போகிறது லூப் ட்ரெயில் தான். ஸோ லூப் ட்ரெயிலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் 9:25. இது எப்படி போகுது? ஆனால் ஆரஞ்சு கலராக காமிக்குது. வேறு வழியில் வந்துட்டணும். இது ஒரு சின்ன பிட்டு. இந்த சின்ன வழி போய் ஸ்டோன் மவுண்டன் லூப் ட்ரெயிலில் ஜாயின் ஆகும். அங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து அந்த லூப்பை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா லெஃப்டில் வந்து இந்த லூப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மரப்படிக்கட்டுகளை வந்து சரி செய்யறதுக்காக. ஸோ நம்ம அதனால் அதில் போக மாட்டோம். பறவைகளின் சத்தம் கேட்குதா உங்களுக்கு? பறவைகளின் சத்தம் கேட்குதா? வந்து ஆல் ட்ரெயில்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை போட்டு அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ட்ரெயிலோட மேப்பெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த ட்ரெயிலும் அதுக்கு முன்னாடி நம்ம வரக்கு முன்னாடியே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்து சிக்னல் வந்து வீக்காக இருக்குது, அதனால் இன்டர்நெட் கிடைக்காது. இது 2026 இருந்தாலும் இங்கேயும் இப்பொழுது இன்டர்நெட் கிடைக்கிறதில்ல. இத்தனை மரங்கள் விழுந்து கிடக்குது, தெரியுதா உங்களுக்கு? சில திரும்பி வர்றாங்க, அநேகமாக அவங்க பார்த்துட்டாங்களான்னு தெரில. இங்கே ஒரு நல்ல பழக்கம் பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து வீக்கெண்டில் இந்த மாதிரி மலை ஏற்றத்துக்கு வந்து அதிகமாக விருப்பப்பட்டு வருவாங்க. இளம் வயதினரும் சரி, மீடியம் ஏஜும், குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. இது ஒரு நல்ல உடற்பயிற்சி, அதே சமயத்தில் இந்த இயற்கையோடு சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த ஹைக்கிங் தருது. அதனால் மக்கள் வந்து இயற்கையாகவே இந்த ஹைக்கிங்கை பண்ணுறாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை, அதன் வழியாக வந்து மலையேறதை வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. அதுவும் நல்லதுதான். கடவுளை பார்க்குறதுக்காக மலை ஏறி இறங்குறது அப்படிங்கிறது, கடவுள் நம்முடைய பிணிகளை தீர்த்து நம்மளோட உடல் நலத்தை பாதுகாக்கும்போது அதுவே வந்து பெரிய வரமாகிடுது. நோய் நொடி எதுவும் இல்லாமல் மாதத்தில் ஒரு டைம் 2 டைமு ஏதாவது ஒரு மலை ஏறி இறங்கிட்டு இருந்தோன்னா நம்மளோட ஹார்ட்டு, லங்ஸு எல்லாமே சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் வர்ற பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் எதுவும் நமக்கு வராது. அதனால் நம்ம முன்னோர்கள் சரியாகத்தான் செஞ்சுருக்குறாங்க. நீங்கள் என்னமோ ஒரு சைன் போட்டிருக்காங்க, என்ன சைன் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. யூ கேனாட் கம்ப்ளீட் த லூப். ஆமாம், எனக்கு தெரியும். ட்ரெயில் இஸ் க்ளோஸ் பிட்வீன் 2 and 4. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் அப்பர் ட்ரெயில் ஹெட்டில் போயிடணும். அதாவது we have to take right. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்க முடியுது. அதை க்ளோஸ் பண்ணதுக்கான
இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பாதுகாப்பு வேலைகள்லாம் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. மக்கள் வந்து இதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சொல்லியிருக்கேன். நம்ம போகிறது வந்து இப்போ ரைட்டில் போகிறோம். இந்த படிகள்லாம் சரி செய்யறதுக்காக இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே ஆமாம், இது ஒரு அருமையான இங்கே ஒரு இது இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம். ஸ்டோன் மவுண்டைன் லூப் ட்ரெயிலோட ஸ்டார்டிங்கில் இந்த லேண்ட்மார்க் இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த ட்ரெயிலை கண்டினியூ பண்ணுவோம். ட்ரெயிலில் லூப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதை அங்கே அவங்க போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஒர்க்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் கம்ப்ளீட் த லூப். இப்போ வந்து லூப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த ஹோம் ஸ்ட்ரீட்னு ஒரு வீடு ஒன்று இருக்குது, பழைய வீடு. அதை பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம். என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸ்டீப்பான ராக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் உயிருக்கே ஆபத்து. அதற்கு மேலே உங்களோட ரிஸ்கில் நீங்கள் பயணம் செய்யுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய மரமெல்லாம் வந்து வேரோடு விழுந்து கிடக்குது பாரு. இது வந்து இயற்கையில் இதெல்லாம் அதுவாக நடக்கிறது. மழை அடித்து புயல் வந்துச்சு அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் வந்து வயசாயிடுச்சுன்னா வேர்லாம் வீக்காகி அவங்க வந்து விழுந்துடுறாங்க. இது நான் ஒரு டைம் இது வந்து இந்த என்வாயர்மெண்டல் குரூப் கூட ஒரு ஹைக்கிங் போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது நார்மல், இப்படி தான் இருக்கும் காடுகளில். காட்டு தீ அதுவும் ஏற்படுது இல்லையா, அதுவும் கூட இயற்கையோட ஒரு சாதாரணமான விஷயந்தான். அது அப்படி நடக்கிறதுனால தான் அதற்கான சில இதெல்லாம் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மரம் எரிஞ்சிருக்கு, அங்கேயும் மரங்கள் எரிஞ்சிருக்கு. இந்த மரங்கள்லாம் பல ஆயிரம் வருஷம் ஓல்டு வயசு இருக்கிறது. அது எரியும் போது சில மாற்றங்கள் நடக்குது, கரியாகிறது அந்த மாதிரி. அது ஒரு வகையில் இந்த காட்டுச்சூழலை அப்படியே வச்சுருக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்தமாக காடு எரியறதில்ல, ஒரு சில பகுதியில் இருக்கிற இந்த மரங்கள் எரிஞ்சு இந்த காட்டோட சூழலை அப்படியே பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே மூச்சு வாங்குது, என்ன உடம்பு இது. நம்ம தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்போம். இங்கேயும் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த லூப்பை கண்டினியூ அதாவது கம்ப்ளீட் பண்ண முடியாது, லூப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம எந்த பக்கம் போகணும்? இந்த அமெரிக்க காடுகள் வந்து நம்ம நடக்கும்போது இது அமெரிக்க காடா இல்லை இந்திய காடா அப்படின்லாம் நமக்கு வித்தியாசம் தெரியறதில்ல. ஒரு நிலம் தன்னை வந்து அமெரிக்கா, தன்னை இந்தியா, தன்னை ஆப்பிரிக்கா அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. மனிதர்கள்லாம் ஒரு கோடு போட்டுட்டு இது அமெரிக்கா, இது இந்தியா, இது ஆப்பிரிக்கா, இது இங்கிலாந்துன்னு வேலி அமைச்சு
அதுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இயற்கைக்கு ஏது வேலி, பறவைக்கு ஏது பாஸ்போர்ட், இதெல்லாம் நம்ம தமிழ் கவிஞர்கள் பாடின பாட்டு. இப்போது ஒரு நல்ல அரசியல் டாபிக் போயிட்டுருக்குது, ஹெல் ஹோல், நரக குழி அப்படின்னு. நரக குழி நல்ல சொல்ல, இந்தியாவும் சைனாவும் நரக குழி அப்படியா? சரி, வரலாறு அப்படி தான் சொல்லுதா? நம்ம வரலாறு திரும்பி பார்த்தோன்னா ஒரு ரொம்ப தூரம் போக வேண்டாம், ஒரு 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி போவோம். அங்கே அந்த இடத்துல 300 டைம் மிஷினில் ஒரு 300 ஆண்டுகள் பின்னாடி போவோம். அப்போது கரண்ட்டு கிடையாது. என்ன? கரண்ட்டு கிடையாது. சரி, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், அதுதான் நரக குழிக்கும் சொர்க்கத்துக்குமான வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல போகுது. அந்த கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் நடந்தது மாற்றங்கள், கரண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த மாற்றங்கள். மனிதர்களோட ஆக்டிவாக இருக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் ஒரு 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி, இல்லை 7 மணிலிருந்து சாயந்தரம் 8 மணி, ஒரு 12-13 மணி நேரம் தான். இதில் பூமத்திய ரேகை பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட உலகம் சொர்க்கம். ஏன் சொல்கிறேன்? இந்த பாறைக்கு வந்துட்டோம், நம்ம இந்த பாறையை பார்ப்போம். இது ஒரு பாறை. இந்த ஸ்டோன் மவுண்டைன்கிறது ஒரே ஒரு கிரானைட் பாறையால் உருவானது. இது 350 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் பூமியின் அடியில் உருவாகி இப்படி நிற்கிது. பூமியின் அடியில் உருவாகி இருக்குது, என்னடா இங்கே மேலே நிற்கிது அப்படின்னு கேட்குறீங்களா? நானும் இந்த கேள்வியை கேட்டு தான் தேடினேன். கல் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அதை சுற்றி இருக்கிற நிலம் மண் அரிப்பினாலேயும் மண் சரிவினாலேயும் விலகி இப்போ அது நமக்கு வெளியே தெரியுது. கல் மேலே வரல, சுற்றி இருக்கிற மண் விலகி அவையெல்லாம் சமமாகி இந்த 350 மில்லியன் வருஷத்துக்குமா என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கல் நமக்கு மேலே தெரியுது. இது ஒரே பாறை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒற்றை பாறை பெரிய மலை ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இயற்கை அதிசயமானது, அற்புதமானது. இது ஒரு பாறை. ஒளி வளர் விளக்கே உளப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்த ஓர் உணர்வே.